மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்ன விஷயம்னு சொன்னா, கடன். கடன் வந்து பல பேருக்கு கடன் வந்து வாழ்க்கையில வந்து கடன்ல விழுந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நெறைய பேரு. அதனாலேயே பல மனப்பிரச்சனைகள், உடல் வியாதிகள் அ இதெல்லாம் வந்து நமக்கு அ சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க, சிகிச்சைக்கு வரக்கூடியவங்கலாம் நெறைய பேர் இருக்கீங்க. இதில இந்த கடன பத்தி வந்து பல நம்ம வீடியோக்கள்ல பல கட்டமா பின்னாடி பார்ப்போம். ஆனா, இந்த கடன் இதில வந்து பார்க்கும்போது, அதில ஒரு முக்கியமான காரணம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, அ ஏமாறுவது. ஏமாறுவது வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயம். நம்ம ஒரு நம்பிக்கையோட சில பேர் இருப்போம். நம்மள வந்து ஈஸியா ஏமாத்திருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு நஷ்டத்தில போய் கடைசியில கடனாளி ஆகிருவோம். இந்த ஏமாற்றம் வந்து பணம், மற்றபடி நட்பு இதுபோல பல விஷயங்கள் நம்ம ஏமாறுவோம். இதேபோல உறவுகள்ல ஏமாறும்போது, எல்லா விஷயங்கள்ல ஏமாறும்போதுமே நமக்கு வந்து மனம் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிரும். நம்மள வந்து ஏமாற்றக்கூடியவங்களுடைய ஒரு 5 குணாதிசயங்கள் நம்ம பார்ப்போம். அந்த 5 குணாதிசயங்கள் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மள ஏமாத்துறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க அடிப்பாங்கன்னு சொன்னா, உங்கள வந்து புகழ்வாங்க. உங்களுடைய புகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம். லவ் பாம்பிங்ன்னு சொல்லுவாங்க அத. உங்கள வந்து புகழும்போது, உங்கள்ட்ட உள்ள அந்த பலவீனங்கள் எல்லாம் அப்படி மறைஞ்சு, அ அந்த புகழ்ச்சியிலே நீங்க அடிமையா இருக்கும்போது, கொஞ்சம் ஒருத்தருக்கு வந்து அ குடி, மதுவ குடுத்து எப்படி அப்படி மயக்க நிலையில வந்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருவாங்க இல்லையா, சில இடங்கள்ல எல்லாம். அதுபோல, அப்படி ஒரு மயக்க நிலைக்கு அந்த புகழ் வந்து கொண்டு போயிரும். அந்த நேரத்தில வந்து கரெக்ட்டா அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. குறிப்பா வந்து நெறைய வந்து பெண்கள்லாம் கூட இந்த உறவுகள்லாம் ஏமாறும்போது, அவங்க பல பேர் சொல்றது வந்து, அவங்க என்ன ரொம்ப அவங்கள ஃபர்ஸ்ட்டு புகழ்ந்து, புகழ்ந்து, புகழ்ந்து அந்த புகழ்ச்சியின் உச்சகட்டத்தில இருக்கும்போது, அவங்க வந்து ஈஸியா ஏமாத்திருவாங்க. ஸோ இது வந்து உறவுகள்ல மட்டும் இல்ல, நெறைய பிசினஸ்கள் மற்றபடி எல்லா விஷயம் கடன் கேட்கிறவங்க, ஈவன் கடன் கேட்கிறவங்க, திருப்பி குடுக்கணும் அப்படின்னு கேட்கிறவங்க ஈஸியா உங்ககிட்ட ஸ்ட்ரெய்ட்டா ஃபார்வர்டா கேட்டு வாங்கிருவாங்க. ஆனா குடுக்க மாட்டேன், குடுக்கக்கூடாதுங்கிற பிளான்ல எல்லாம் கேட்குறோன்னு பாருங்களேன் வைங்களேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப புகழ்வாங்க. அவங்க குழந்தைகள புகழ்வாங்க, அவங்க குடும்பத்த புகழ்வாங்க. நீ எப்படி நல்லா இருக்கன்னு புகழ்வாங்க. உன்னுடைய பெருமைகள் எல்லாத்தையும் எடுத்து கூறி, அப்படி நீங்க மேல மிதந்துட்டு இருக்கும்போது, டக்குனு உங்ககிட்ட இருந்து அடிச்சுருவாங்க. பணத்தவோ, எதையவோ அடிச்சு, உங்கள வந்து திருப்பி குடுக்க மாட்டாங்க. ஸோ, இந்த புகழ்ச்சி யாராச்சும் உங்கள ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னு சொன்னா, மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த விஷயம், நீங்க வந்து நோ சொல்லி பழகணும். த பவர் ஆஃப் நோ. நோ சொல்லி பழகுறதோடைய பவர் வந்து ரொம்ப அதிகம். நமக்கு ஒண்ணு பிடிக்கல, முடியாது, செய்ய முடியல அப்படிங்கிறபோது, நீங்க தயங்கக்கூடாது. ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, உங்களால முடியல அப்படிங்கிறப்போ, நீங்க தயங்கி தயங்கி இருக்கும்போது, அந்த தயக்கத்த வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு, இவன் கொஞ்சம் தயங்கித்தான் இருக்கான். கொஞ்சம் இன்னும் 2 அடி அடிச்சு, 2 புகழ்த்தி, 2 ஏதாச்சும் பண்ணா, இவன் ஈஸியா இவன வழிக்கு கொண்டு வந்துரலாம்ன்னு அவங்க அத வந்து கணக்கு போட்டு உங்கள ஏமாத்திருவாங்க. ஸோ, உங்களுக்கு முடியல, தயக்கமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, இது முடியாதுங்கிறப்போ, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா "சாரி என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க "இல்ல" அப்படின்னு சொல்லுகிறது கத்துக்கணும். அந்த அசர்ட்டிவ்னெஸ் வேணும். ஸோ, அந்த பவர் ஆஃப் நோ. நோ சொல்ல கத்துக்கங்க. இது ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதேபோல இந்த நோ சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம குழந்தைகளுக்கும் கத்துக் குடுங்க. ஈவன் அது பெற்றோரே ஒண்ணு சொன்னாலும், அது சரியில்ல, அது வந்து பிடிக்கல, ஈவன் அதில வந்து நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தைரியமா நோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க குழந்தைகளுக்கும் கத்துக் குடுங்க. அந்த நோ சொல்ல பழகுங்க. அடுத்த விஷயம் வந்து, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏமாற்றக்கூடியவங்கலாம் நீங்க அது உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலா மகிழ்ச்சியாவோ, சந்தோஷமாவோ, இல்ல துக்கமாவோ அப்படிலாம் இருக்கும்போது, அங்க அந்த உணர்ச்சி வசமான அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி உங்கள வந்து ஈஸியா மோசடி பண்ணிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன்லலாம் சில பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணும்போது, இன்னைக்கு வந்து இவ்வளவு பெர்சன்ட் டீல் குடுக்குறோம். 50% டீலு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய உணர்ச்சிகள தூண்டி, உங்கள அப்படியே அந்த மயக்க நிலைக்கு கொண்டு போவாங்க. அப்போ வந்து நீங்க அந்த எமோஷனல் மூலியமா, நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு, இவ்வளோ லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க ஏமாறக்கூடாது. அப்போ வந்து உங்களுடைய லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணி முடிவு பண்ணணும். இந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்மள இருக்கக்கூடிய நேரங்கள்ல அ பல பேர் ஏமாற்றுவாங்க. ஸோ அந்த எமோஷனலா இருக்கும்போது, அந்த எமோஷனல் டிசிஷன் இருக்கவே கூடாது. அத வந்து தள்ளி போட்டுருங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் லேண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்ல இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுல வந்து பெரிய கிஃப்ட் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆசைய தூண்டி, தூண்டி, தூண்டி அது இவ்வளவு மதிப்புள்ளதுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாள் கணக்குல அவங்ககிட்ட பேசி, பேசி, பேசி அந்த எமோஷன தூண்டி, தூண்டி கடைசியில அது போஸ்ட் பண்றதுக்கு காசு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 10,000 ஈஸியா அடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே போல பல விஷயங்கள்ல உங்கள நீங்க எமோஷன தூண்டுவாங்க. தூண்டி அந்த எமோஷன்ல இருக்கும்போது உங்கள ஏமாத்திருவாங்க. ஸோ இது எல்லா கட்டங்கள்லயும் நடக்கும். உறவுகள்ல நடக்கும். பண விஷயத்துல நடக்கும். எல்லாத்துலயும் நடக்கும். யாராச்சும் எமோஷனலா தூண்டுறாங்களா? அந்த எமோஷனலா தூண்டி அந்த எமோஷன்ல நீங்க இருக்கும்போது முடிவே எடுக்கவே எடுக்காதீங்க. தள்ளி போடுங்க. தள்ளி போட்டு பல பேர்ட்ட ஆலோசிச்சு, நீங்களே அத அ உங்க மூளைய உபயோகப்படுத்தி யோசிச்சு, அப்புறம் முடிவெடுங்க. எமோஷனலா இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ யாராச்சும் உங்களுடைய எமோஷன தூண்டுறாப்படி பேசுறாங்களா? நீங்க கவனமா இருங்க. அதே போல தான் நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, அல்லது வந்து உதவி செய்யும்போதோ, அவர்களுடைய நடத்தைய பாருங்க. அவங்களுடைய பழைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் வந்து ஈவன் பேங்க்லயே வந்து நமக்கு கடன் குடுக்கும்போது நம்மளுடைய ஹிஸ்டரிய செக் பண்ணுவாங்க. கிரெடிட் செக்ன்னு சொல்லி, இவரு எப்படி வாங்கியிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, எப்படி திருப்பி குடுத்துருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க உங்களுக்கு ஒரு லோனே அலோவ் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு கிரெடிட் கார்டு குடுக்கணும்னாவோ, இல்ல ஓவர் டிராஃப்ட் குடுக்கணும்னாவோ கூட அந்த கிரெடிட்ட செக் பண்ணுவாங்க. அதேபோல உங்ககிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டா, அவங்களுடைய பழைய ஹிஸ்டரி, கிரெடிட் என்ன, அவங்களுடைய ஹிஸ்டரி என்னங்கிறத செக் பண்ணுங்க. அவங்க வந்து பல பேர ஏமாத்தியிருந்தாங்கன்னு சொன்னா, இல்ல அவங்க நடத்தை சரியில்லன்னு சொன்னா, இல்ல அவங்க வந்து உங்கள வந்து பணத்துக்காக மட்டும் இப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சாதாரணமாவோ அல்லது அவ்வளவு மோசமாவோ கூட பழகியிருக்கலாம். ஆனா பணம் வேணுங்கிறப்ப மட்டும் உங்களுக்கு ஐஸ் வச்சு பழகுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய லைஃப் இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு, அதுல 100% திருப்தியா இருந்தா மட்டும், நீங்க அவங்களுடைய ஒரு பிசினஸ் இதுலயோ, அல்லது கடன் குடுக்கறதுலயோ, அல்லது உதவி செய்றதுலயோ அதேபோல இன்னொரு விஷயம், உங்கள வந்து ஏமாற்றணும்னு நெனைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி தூண்டில் போடுவாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் குடுப்பாங்க. ஒரு கிஃப்ட்டோ, ஒரு அதீத அன்ப காமிப்பாங்க. இல்ல கூட்டு போய் உங்களுக்கு ஒரு டின்னர் குடுப்பாங்க. அப்படி ரொம்ப குளோஸா உங்கள்ட்ட பழகுவாங்க. ஈவன் பெண்களா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு புடவை வாங்கி குடுப்பாங்க. குடுத்துட்டு அப்படி கொக்கி போட்டு, அப்புறம் வந்து டக்குனு ஒரு சின்ன மீன பிடிச்சு பெரிய மீன பிடிக்கிற மாரி பிடிப்பாங்க. ஸோ, அ எதிர்பாராம திடீர்னு உங்க மேல அதிக பாசம் காட்டுறவங்க, இல்லது வந்து அப்படி உதவி செய்றவங்க, அன்பளிப்பு குடுக்குறவங்க, அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன சுயநலம் இருக்கு, அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நீங்க அப்பவே அலர்ட் ஆயிக்கணும். ஏன்னா, இது வந்து காமனா நடக்கக்கூடிய விஷயம். இந்த கிஃப்ட் குடுக்குற விஷயம், அன்பளிப்பு குடுக்குற விஷயம், அதீத பாசத்துல பிணைவாங்க. மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து புகழ்ந்து உங்கள பாசத்துல கொட்டி அன்பு மழை பொழிஞ்சு, டக்குனு உங்ககிட்ட வந்து அடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதில கவனமா இருக்கணும். உங்க மேல திடீர்னு யாராச்சும் பாசம் காட்டுறாங்களா? கிஃப்ட் குடுக்குறாங்களா? அன்ப பொழியறாங்களா? அப்போ உங்களுக்கு டக்குன்னு நீங்க அப்படியே அந்த எமோஷன்ல மூழ்கி ஏமாந்துராம, ரொம்ப கவனமா இருக்குங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. அதேபோல வந்து இந்த ஏமாறக்கூடிய விஷயங்கள்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பரிதாபத்துக்கு நம்மளுடைய பாவம் அவங்க ஐயய்யோ! அப்படின்னு நம்ம நெனைக்கிறாப்படி அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க பல நேரங்கள்ல. நம்ம மனிதர்கள் தானே ஐயய்யோ! ஒருத்தர் கஷ்டப்படும்போது, நம்ம வந்து பாவப்பட்டு நம்ம குடுப்போம். அது இயற்கை. கண்டிப்பா அப்படி செய்யணும். ஆனா வந்து பர்ப்பஸாவே சில பேரு ரொம்ப தீவிரமா நடிப்பை உருவாக்கி, பிளான் போட்டு உங்கள ஏமாத்துறதுக்காக அவங்க ரொம்ப வறுமையில இருக்காப்படியும், இல்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காப்படி, பெரிய நஷ்டங்கள்ல இருக்காப்படியும், இப்படி பலவிதமான பொய்கள் சொல்லி, உங்களுடைய இரக்கத்த உங்கள்ட்ட சம்பாதிச்சு டக்குனு ஏமாத்துவாங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது, நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்லலாம் அந்த பாண்ட்ஸ் பவுடர் டப்பா, இது போல விஷயங்கள்லாம் சில பேர் பாவம் போல வந்துட்டு விப்பாங்க. நம்ம வந்து அந்த வாங்கணுங்கிறதுக்காக வாங்க மாட்டோம். நான் சின்ன பையலா இருக்கும்போது எனக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நானே பல நேரம் வாங்கியிருக்கேன். ஐயோ! பாவம் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஆனா வெளிய வந்து அந்த வாசமா தடவிட்டு, உள்ள வந்து மாவு இல்லது சும்மா மண்ண கிண்ண கூட நெறச்சு வச்சிருப்பாங்க. நான் கூட அப்படிலாம் ஏமாந்துருக்கேன். அந்த பாவத்த அந்த பரிதாபத்த தூண்டி அப்படி ஏமாத்திருவாங்க. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி ஏமாந்துருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. ஏமாற்றத்துல வந்து யாருமே எப்பவுமே ஓ எப்படி ஏமாறாம வாழ்க்கையில இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்துல ஏமாந்துருப்போம். அந்த ஏமாந்த பழைய விஷயங்கள மறந்து,
அது ஒரு வாழ்க்கையின் ஒரு ஒரு பகுதி. அது வாழ்க்கையில கடந்து தான் வர முடியும். ஸோ அதையெல்லாம் மறந்துட்டு விழிப்புணர்வா இருந்து நம்ம செயல்படுவோம். இதுக்கு சொன்ன நான் இந்த பாயிண்ட்டுகள்லாம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவுல மீண்டும் சந்திப்போம். நம்ம வீடியோவ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல பல பேருக்கு இந்த கருத்துக்கள ஷேர் பண்ணுங்க. நமக்கு உபயோகமா இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.